அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒருவரை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களை பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரை போட்ட பதிவுலாம் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி பாருங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி, 3 மார்க் கேள்வி. 11, 12 2 வகுப்புமே காமனான கொஸ்டின். இது நோட்டீஸ் ரைட்டிங். உங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு முறை திரும்ப அதை நான் சொல்கிறேன், உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த கேள்வி படிக்காமையே மார்க் எடுக்கக்கூடிய கேள்வி. இதில் எதுவும் நீங்கள் படிக்க வேணாம், இந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சுன்னா போதும், நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? முதல்ல கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. கேள்வி கொடுத்துருக்கேன் பாருங்க. ப்ரிப்பேர் எ நோட்டீஸ் டு இன்ஃபார்ம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 11th and 12th about quiz competition to be held in our school. என்ன காம்படிஷன் நடக்க போகுது? குவிஸ் காம்படிஷன். யாருக்கு நடக்க போகுது? 11th and 12th ஸ்டூடெண்ட். அதுக்கு ஒரு நோட்டீஸ் எழுதணும். எங்கே நடக்க போகுது? ஸ்கூலில் நடக்க போகுது. இது 3 பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுங்க. பாக்ஸ் போட்டுட்டு நோட்டீஸ் அப்படின்னு எழுதி அன்லைன் பண்ணிவிடுங்க. நான் கலராக மாற்றி மாற்றி கொடுத்துருப்பேன், பார்த்துங்க. அடுத்தது எந்த ஸ்கூல்? எப்பவுமே டேரெக்டாக ஸ்கூல் எழுத மாட்டாங்க, அதனால் ஏபிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்படியே கூட எழுதலாம், தப்பே கிடையாது. ஏபிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. என்னைக்கு நீங்கள் நோட்டீஸ் போடுறீங்க? நோட்டீஸ் போர்டில் 25/6/23 அந்த தேதி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டீஸ்னு எழுதிடணும், எந்த ஸ்கூல்னு எழுதிடணும், என்னைக்கு நீங்கள் நோட்டீஸ் போடுறீங்கன்றதை அதை மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது என்ன காம்படிஷன்? கேள்வியிலே அழகாக கொடுத்துருக்காங்க, குவிஸ் காம்படிஷன். குவிஸ் காம்படிஷன் என்னைக்கு நடக்க போகுது? 30ஆம் தேதி நடக்க போகுது. நீங்கள் 25ஆம் தேதி நோட்டீஸ் கொடுக்குறீங்க, 30ஆம் தேதி கொடுக்க போகுது. அப்போ என்ன காம்படிஷன் நடக்குது, எந்த தேதியில் நடக்குது, எந்த ஸ்கூலில் நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு ஷார்ட் மெசேஜ். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 11th and 12th தட் தேர் வில் பி எ குவிஸ் காம்படிஷன் ஆன் 30th June 2023 at 10 AM. எத்தனை மணிக்குன்றதை தெளிவாக கொடுத்தாச்சு. ஒரு 2 லைன் இதை மனப்பாடம் படிக்கிங்க. அடுத்தது ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்ட் டு அட்டெண்ட் த காம்படிஷன். அனைத்து மாணவர்களும் அதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். எங்கே நடக்க போகுது? ரொம்ப முக்கியம், ஆடிட்டோரியம், ஸ்கூல் ஆடிட்டோரியம் நடக்குது. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி. வேறு என்ன விவரம் வேணும்னா ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி கான்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான்பா. 3 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம்பா. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்ன காம்படிஷன், யாருக்கு, எங்கே நடக்குது, அது தெளிவாக ஆன்சரில் இருந்தாலே போதும், மார்க் கண்டிப்பாக வந்துடும். இதெல்லாம் அட்டன் பண்ணாலே மார்க் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் கவலையே பட வேண்டாம். ஓகேவா? இன்னொரு மாடலும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்தது ரைட் அ நோட்டீஸ் அபவுட் த இனாகுரேஷன் ஆஃப் லாஃப்டர் கிளப் இன் அவர் ஸ்கூல். இது அடுத்த கேள்வி. என்ன நடக்க போகுது? இனாகுரேஷன் ஆஃப் லாஃப்டர் கிளப் எங்க நடக்க போகுது? ஸ்கூல்ல நடக்க போகுது. அதுக்கு ஒரு நோட்டீஸ் எழுதணும். ஓகேவா? ஸோ நோட்டீஸ் பாக்ஸ் போட்டுங்க, நோட்டீஸ்னு எழுதிடுறீங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை எதுனா மென்ஷன் பண்ணவில்லை, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை ஏதாவது ஒரு ஏபிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை எதனா போட்டுங்க நீங்கள். ரைட். ஸோ என்னைக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க? 16 மார்ச் 2023 கொடுக்குறீங்க. ஓகேவா? ரைட்டு. என்ன ஃபங்க்ஷனு? லாஃப்டர் கிளப், இனாகுரேஷன் ஆஃப் லாஃப்டர் கிளப். அடுத்தது ஒரு ஷார்ட் மெசேஜ். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வைட்டட் டு த இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் த லாஃப்டர் கிளப். ஷார்ட்டாக எழுதிடலாம். சீஃப் கெஸ்ட் யாரு? மிஸ்டர் இறையன்பு IAS. அது கேள்வியில் கொடுக்கலாம், கூட நீங்களாம் யாருன்னா ஒன்று போடலாம், தப்பு கிடையாது. எங்க நடக்க போகுது? ஆடிட்டோரியத்தில். எத்தனை மணிக்கு நடக்க போகுது? 3 மணிக்கு நடக்க போகுது. எந்த தேதியில் நடக்க போகுது? 27 மார்ச். நீங்க நோட்டீஸ் அன்னைக்கு கொடுக்குறீங்க, 16 மார்ச் முன்னாலே கொடுக்குறீங்க, பார்த்துங்க கரெக்டா. அதுதான். ஸோ நோட்டீஸ்ன்னு எழுதணும், அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல்னு எழுதணும், என்னைக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க, என்ன ஃபங்க்ஷன், ஒரு ஷார்ட் மெசேஜ், சீஃப் கெஸ்ட் இருந்தால் சீஃப் கெஸ்ட் போட்டுங்க, எங்கே நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, என்னைக்கு நடக்குது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் இருந்தாலே போதும், கண்டிப்பாக பேப்பர் தத்துற டீச்சர்ஸ் மதிப்பெண் கொடுத்து விடுவார்கள். கீழே யார் இன்வைட் பண்ணுறாங்க? ஹெட் மாஸ்டர், அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரோ இல்லை ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியோ லீடரோ எதனா கூட போடலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த கேள்வி ஈஸியான கேள்வி, 3 மதிப்பெண் எளிதாக எடுத்து விடலாம். ஒரு சில தப்பு அங்கிட்டு இங்கிட்டு தப்பு பண்ணால் கூட 2 மதிப்பெண் 2.5 மதிப்பெண் அழகாக போட்டுருவாங்க. அதனால் இதை தயவுசெய்து நல்லா படிச்சுக்குங்க. இந்த வீடியோவை அடிக்கடி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். ஓகேவா? நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.